அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நேசம் இலவச முதியோர் இல்லம் வந்து 4 மாவட்டத்துல வந்து இயங்கிக்கிட்டு வருது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர்ல வந்து ஜோலார்பேட்டையில இருக்கு. 2வது விருதுநகர் மாவட்டத்துல அருப்புக்கோட்டையில இருக்கு. 3வது திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு. 4வது வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கு. இங்க தாத்தா, பாட்டிங்களுக்கு வந்து என்னென்ன உதவிகள்லாம் செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 6:00 வந்து டீ குடுத்துருவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டிங்க வந்து யோகா செய்வாங்க. யோகாவுக்கு அப்புறம் டிஃபன் குடுப்போம். டிஃபனுக்கு அப்புறம் தாத்தா, பாட்டிங்களுக்கு வந்து மீட்டிங் வைப்போம். மீட்டிங்ல வந்து தாத்தா, பாட்டிங்களோட நிறை குறைகள பற்றி கேட்போம். அவங்களுடைய நிறை குறைகள வந்து எங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. அதுக்கப்புறம் தாத்தா, பாட்டிங்க வந்து நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க, திருக்குறள் வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டிங்கள வந்து பந்து விளையாட வைப்போம். அதுக்கப்புறம் வந்து கேரம் போர்டு விளையாடுவாங்க. பல்லாங்குழி விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிவி பார்ப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து டிவி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மதியம் வந்து லஞ்ச் குடுப்போம். லஞ்சுக்கு அப்புறம் வந்து அவங்க ஒரு 2:00லேருந்து 4:00 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்ப வந்து தாத்தா, பாட்டிங்களுக்கு வந்து டீ, பிஸ்கெட்டு, சுண்டல் அந்த மாரி ஸ்நாக்ஸ் குடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டிங்களுக்கு திரும்ப ஈவினிங் வந்து மீட்டிங் வைப்போம். மீட்டிங்ல வந்து தாத்தா, பாட்டிங்க ஃபுட்டு நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்தது? அவங்களுடைய கருத்துக்கள வந்து பகிர்ந்துக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் விடுகதை கேட்போம். கடி ஜோக்ஸ்லாம் கேட்போம். அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்ப 5:00க்கு மேல தாத்தா, பாட்டிங்க வந்து டிவி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 8:00 வந்து டிஃபன் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் தாத்தா, பாட்டிங்க வந்து 9:00க்கு மேல எல்லாருமே வந்து தூங்க போயிடுவாங்க. நேசம் இலவச முதியோர் இல்லத்துல வந்து தாத்தா, பாட்டிங்கள வந்து எப்பவுமே நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா தான் வச்சுக்கிறோம். தாத்தா, பாட்டிங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.